ஒரு அழகான காலை நேரத்துல காட்டுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துல காக்கி வந்து உட்காந்துச்சு. காக்கி தன்னுடைய நண்பனான மணிக்கழுகு தேடிச்சு. மணிக்கழுகு வானத்துல வட்டமடிச்சு மின்னல் வேகத்துல கீழே இறங்கி வந்து அதோட இரைய பிடிச்சிட்டு திரும்பியும் மேல பறந்துச்சு. இத பார்த்ததும் காக்கிக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. காக்கி ரொம்ப கர்வமா தன்னை புத்திசாலின்னு நினைச்சுக்கிற குணம் கொண்டது. ஆனா மணிக்கழுகு அமைதியானது, அப்புறம் நிதானமான குணம் கொண்டது. 2 பேரும் நண்பர்களா இருந்தாலும் காக்கிக்கு மணிக்கழுகு மேல எப்பயுமே ஒரு பொறாமை இருந்துகிட்டே இருக்கும். மணிக்கழுகோட வானத்துல வட்டமடிக்கிற திறமைய பார்த்த காக்கி சொல்லுச்சு. இவனை பாரு, எப்ப பார்த்தாலும் வானத்துல ஒரு சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருக்கான். எனக்கும் ரெக்கை இருக்கு, அவனுக்கும் ரெக்கை இருக்கு. ஆனா எல்லாரும் அவனை பார்த்து பாராட்டுறாங்க, என்னை காக்கான்னு துரத்தி விடுறாங்க. இன்னைக்கு எப்படியாச்சு இவன் கர்வத்தை அடக்கியே ஆகணும். அப்ப மணிக்கழுகு அதே மரத்துல வந்து உட்கார்ந்துச்சு. என்ன காக்கி, இன்னைக்கு வானம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வட்டம் அடிக்கலாம். உனக்கென்னப்பா, நீதான் வானத்துக்கு ராஜா ஆச்சே. எங்கள மாதிரி சாதாரண பறவைகளால உன்ன மாதிரி வட்டம் அடிக்க முடியுமா? ஏன் இப்படி பேசுற காக்கி? நாம எல்லாருமே பறவைகள் தானே. உயரத்துல பறக்கறதால யாரும் உயர்ந்தவங்க ஆகிட முடியாது. எப்பயுமே உன்கிட்ட இருக்கிற திறமைய பத்தி யோசிக்காம அடுத்தவங்கள பத்தி யோசிச்சா என்னைக்கும் மன வருத்தம் மட்டும்தான் வரும். இத கேட்ட காக்கிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்படியா மணி? அப்படின்னா என்னோட ஒரு போட்டிக்கு வரியா? போட்டியா? அது என்ன? நம்ம 2 பேர்ல யார் அதிக எடைய தூக்கிக்கிட்டு மேல உயரமா பறக்கறாங்களோ அவங்க தான் உண்மையான பலசாலி. சவாலுக்கு நீ தயாரா? அப்படி காக்கி கேட்டதும் மணிக்கழுகு யோசிச்சுச்சு. நம்ம 2 பேருக்கும் நடுவுல போட்டியெல்லாம் எதுக்கு நண்பா? நீதான் உண்மையான பலசாலி, அத நானே ஒத்துக்கிறேன், சரியா? இப்படியெல்லாம் பேசி நீ தப்பிக்க முடியாது. நீ கண்டிப்பா போட்டியில கலந்து கொண்டே ஆகணும். இப்படி காக்கி சொன்னதும் மணிக்கழுகு சொன்னது. அதுதான் உனக்கு திருப்தினா அப்படியே செய்வோம். போட்டியை எப்ப எங்க வச்சுக்கலான்னு நீயே சொல்லு. நாளைக்கு காலையிலேயே போட்டி, அதுவும் இதே இடத்துல தான். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு நீயே உன் தோல்வியை என்கிட்ட ஒத்துக்குவ, பாக்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு காக்கி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மறுநாள் காலையில காக்கி 2 மூட்டைங்களை கொண்டு வந்துச்சு. ஒரு மூட்டை பஞ்சாலையும் இன்னொரு மூட்டைய உப்பாலையும் நிரப்பி கொண்டு வந்துச்சு. ஆஹா, இந்த பஞ்சு மூட்டைய நம்ம எடுத்துக்கிட்டு இந்த உப்பு மூட்டைய மணிகிட்ட கொடுத்துருவோம். பஞ்சா இருக்கிறதுனால நம்மளால வேகமா பறக்க முடியும். உப்பை தூக்கிட்டு மணியால பறக்கவே முடியாது. அவன் தோத்துடுவான், நான் ஜெயிச்சிடுவேன். எப்படி என்னோட புத்திசாலித்தனம்? அப்படின்னு காக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மணிக்கழுகு அங்க வந்துச்சு. மணிக்கழுக பார்த்த காக்கி, வா மணி, இதோ பார், இங்க 2 மூட்டைய வச்சிருக்கேன். நீ இந்த மூட்டையை எடுத்துக்கோ, நான் அந்த மூட்டையை எடுத்துக்கிறேன். அப்படின்னு நல்லவ மாதிரி காக்கி பேசிட்டு மனசுக்குள்ள இப்படி நினைச்சுச்சு. நீ சாதாரண மணி இல்ல, முட்டாள் மணி. பஞ்சு மூட்டை எனக்கு, உப்பு மூட்டை உனக்கு. அது தூக்கிட்டு உன்னால பறக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுச்சு. என்ன காக்கி சிரிக்கிற? ஒன்னும் இல்ல மணி, வா போட்டி ஆரம்பிக்கலாம். போட்டி விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு. 2 பேரும் அவங்கவங்க மூட்டைய தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல காக்கி ரொம்ப வேகமா உயர பறந்து போச்சு. மணிக்கழுக பார்த்து கேலி செஞ்சுச்சு. என்ன மணி, மூட்டை கனமா இருக்குதா? உன்னால என்னோட வேகத்துக்கு வர முடியலையா? இப்ப தெரிஞ்சுதா யார் பலசாலின்னு? அப்போ எதிர்பாராத விதமா வானத்துல திடீர்னு கருமையான மேகங்கள் சூழ்ந்துச்சு. இடி மின்னலோட பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு. பெஞ்ச மழையில காக்கியோட பஞ்சு மூட்டை நனைய ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சு மழை தண்ணீரை ரொம்ப பெரிய பாரமா மாத்துச்சு. அத தூக்க முடியாம காக்கியோட சிறகுகள் வலிக்க ஆரம்பிச்சுச்சு. என்ன, மூட்டை இவ்வளவு கனமா மாறிடுச்சு? அதே நேரத்துல மணிக்கழுகு தூக்கி வந்த உப்பு மூட்டை மழை தண்ணி பட்டதும் கரைய ஆரம்பிச்சுச்சு. உப்பெல்லாம் கரைஞ்சு மூட்டையும் ரொம்ப லேசா மாறிடுச்சு. இப்ப மணி ரொம்ப உயரத்துல வேகமா கம்பீரமா பறக்க ஆரம்பிச்சுச்சு. காக்கியால அந்த சுமைய தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சுச்சு. ஐயோ, என் சிறகுகள் வலிக்குதே, என்னால மேல பறக்க முடியலையே. இத பார்த்த மணிக்கழுகு காக்கி கிட்ட சொல்லுச்சு. காக்கி, கவலைப்படாத. உன் மூட்டைய விட்டுட்டு கீழே இறங்கு, இல்லைன்னா நீ கீழே விழுந்துருவ. ஆனா காக்கி மணிக்கழுகு சொன்னதை கேட்காம அந்த மூட்டைய தூக்கிக்கிட்டே பறந்துச்சு. மூட்டையோட வெயிட்ட தாங்க முடியாம காக்கி பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. அப்ப மணிக்கழுகு மெதுவா கீழே இறங்கி காக்கி பக்கத்துல வந்துச்சு. உடனே காக்கி தலகுனிஞ்சு சொல்லுச்சு. என்ன மன்னிச்சிடு மணி, உன்னை ஏமாத்த லேசான பஞ்ச நான் எடுத்துக்கிட்டு உனக்கு உப்பு கொடுத்தேன். நான் செஞ்ச என்னோட தந்திரமே எனக்கு பாரமா முடிஞ்சிருச்சு. இயற்கையே உன் நேர்மைக்கு உதவி செஞ்சிருக்கு. அப்ப மணிக்கழுகு சொல்லுச்சு. காக்கி,
அடுத்தவங்களை ஏமாத்திர செலவிடுற நேரத்தை நாம முன்னேறதுக்கு நேர்மையா பயன்படுத்தினா நாமனா வெற்றியாளர். மழையில நனையாத, வா வீட்டுக்கு போலாம். 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. தந்திரம் தற்காலிக வெற்றியை தரலாம், ஆனா நேர்மைதான் என்றும் நிலையான வெற்றியை கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்கள் பேரையும் சொல்லுங்கள். பாய்.